ஜவ்வரிசி வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஜவ்வரிசி வாங்கணுன்னா இதில் நிறைய பேர் உப்புமா செய்வாங்க, அல்லது பாயாசத்தில் போடுறதுக்கு கூட யூஸ் பண்ணுவாங்க. ஜவ்வரிசியை வச்சு இவ்வளோ ஈஸியாக செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து பாருங்கள். அவங்களே அடித்து பிடிச்சி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஜவ்வரிசியை நம்ம யூஸ் பண்ணுறதால நிறைய காசை மிச்சம் பண்ண முடியும். இப்போது நாம் ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். இந்த ஜவ்வரிசியை பவுலில் போட்டிருக்கிறேன். ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கிறேன். ஜவ்வரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். ஜவ்வரிசிக்கு மேலே கொஞ்சம் மாவாக இருக்கும். கை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். நாம் இதில் ஊரெல்லாம் போடக்கூடாது. ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டு இன்னொரு பாத்திரத்தில் ஒரு வடிகட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஜவ்வரிசியை அப்படியே போட்டு வச்சுக்கலாங்க. இப்போ இந்த வடிகட்டியில் எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு நாம் அப்படியே இதை விட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் தனியாக வடிஞ்சு வரும். இப்போ நாம் அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். கூடவே ஒரு 4 சின்ன பீஸ் வாழை இலைகளையும் கட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இந்த வாழை இலைகளை இதுக்குள்ளே எடுத்து வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்ற வச்சுட்டு நல்லா சூடு பண்ண வச்சுக்கலாம். நல்ல சூடானதுக்கப்புறமா நாம் இந்த ஜவ்வரிசியை இந்த இலைகளுக்கு மேலே எடுத்து வச்சுக்கலாம். ஒவ்வொரு இலைகள்லேயும் ஒரு கரண்டி ஜவ்வரிசி எடுத்து வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போது 4 இலைகளை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்போ தான் எனக்கு நான் வச்சுருக்கக்கூடிய ஜவ்வரிசி எல்லாம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்களே நினைக்கலாம், என்ன இது ஜவ்வரிசியை வச்சு நாம் காசை மிச்சம் பண்ண முடியுமான்னு. ஆமாங்க, இந்த ஜவ்வரிசி விலை கம்மி. இந்த ஜவ்வரிசி இருந்தாவே நாம் நிறைய காசை மிச்சம் பண்ண முடியும். இப்போது இந்த ஜவ்வரிசியை கழுவிட்டு இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. இப்போ நாம் இந்த இட்லி தட்டை க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இது வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷமாவது ஆகிடும். இந்த இட்லி தட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நான் கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விட்டுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி ஜவ்வரிசி நல்லாவே வெந்திருக்கும். கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் நல்ல சூப்பராக ஜவ்வரிசி வெந்து கிடச்சிருக்குது. இப்போ இந்த ஜவ்வரிசி நல்லா ஆறி போயிருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்குது. அதனால் இந்த இலையில் கொஞ்சம் ஒட்டின மாதிரி இருக்கும். நம்ம கை வச்சு எடுத்தாலும் டக்குன்னு வந்துடும் பாருங்கள் அதுலேருந்து. அதனால் இந்த மாதிரி அதை எடுத்து இந்த பவுலில் நம்ம அப்படியே போட்டுடலாங்க. இப்போது 4 வாழை இலையில் இருந்த ஜவ்வரிசி எல்லாத்தையும் இந்த பவுலில் நம்ம எடுத்து போட்டாச்சு. இப்போது நமக்கு தேவைப்படுறது ஒரு மிக்ஸி ஜார் தான். நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த ஜவ்வரிசி எல்லாத்தையும் இந்த மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாங்க. அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறதே காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க. நான் இப்போ 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துருக்குறேன். இப்போது காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நாம் இதுக்கு சேர்த்துக்கணும். காய்ச்சாத பால் சேர்க்கக்கூடாது. நாம் இதுக்கு பேக்கெட் பாலும் சேர்த்துக்கலாம், அல்லது நம்ம பசும்பாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பசும்பால் தான் சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மைய அரையாட்டாலும் ஓரளவுக்கு நமக்கு இந்த மாதிரி அரைஞ்சு கிடைக்கணும். இப்போ நல்லா அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இதை அப்படியே நம்ம பவுலில் சேர்த்துக்கலாம். செஞ்சு வச்சதும் ஒன்று கூட மிச்சம் இருக்காதுங்க. நீங்கள் திரும்பி பார்க்குறதுக்குள்ளே எல்லாத்தையுமே சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவாங்க. இப்போ அரைச்சி வச்சதை எல்லாத்தையும் நான் பவுலில் சேர்த்துட்டேன். இப்போ நமக்கு தேவைப்படுறது பால் பவுடர் தான். இந்த பால் பவுடர் இல்லைன்னா பரவாயில்ல, அதுக்கு பதிலாக நம்ம இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பால் பவுடரில் நான் ஒரு 2 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிட்டேன். கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஜவ்வரிசி ஏற்கனவே வெந்து கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கிறதால நம்ம கை வச்சு பிசையும் போது தான் நம்ம சேர்த்துக்கக்கூடிய பால் பவுடர் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி கலந்து வரும். இப்போ நல்லாவே இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. உங்ககிட்ட பால் பவுடர் இல்லை அப்படின்னா வறுத்து வச்சுருக்கக்கூடிய அரிசி மாவு சேர்த்துக்கலாம். பச்சையான அரிசி மாவு சேர்க்கக்கூடாதுங்க. அரிசி மாவு இருந்தால் கடாயில் போட்டு 2 நிமிஷத்துக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறமா அதில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெயோ அல்லது நெய்யோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நான் நெய் தான் இன்றைக்கி அப்ளை பண்ணியிருக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி உருட்டினாவே அது தானாக இந்த மாதிரி உருண்டு வந்துடும். உங்களுக்கு வேறு ஏதாவது ஷேப்பில் கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அப்படியும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி ஷேப்பாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க. உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி சின்னதாக ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அழகாக இந்த மாதிரி உருண்டு வந்துடும். எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கிறேன். இதை நம்ம அப்படியே விட்டு வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம்.
ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி நல்லா சூடாயிட்டே வரட்டும். இப்போது தண்ணி நல்லா சூடாயிட்டு இதில் நாம் ஏற்கனவே இதே கப்பில் தான் ஜவ்வரிசி எடுத்திருந்தோம். அதே கப்பில் அரை கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம், அதாவது சீனி எடுத்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை, வெல்லம் இப்படி எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சீனி தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த சூடான தண்ணியில் இந்த சீனியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நேரம் நாம் இதை காய வைக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷத்துலேயே இந்த சீனி ஃபுல்லாக இந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்துடும். அதுக்கப்புறமா கையில் எடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம் இந்த தண்ணி ஒட்டுதா அப்படின்னு. இப்போது நல்லா கரைஞ்சி வந்துருக்குது. அதுக்கப்புறமா ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு கையில் இந்த மாதிரி டச் பண்ணி பார்க்கலாம். சின்னதாக ஒரு ஒட்டுற பதம் வந்தாவே போதும். இப்போது சின்னதாக ஒட்ட ஆரம்பிச்சிருக்குது. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே உருட்டி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ண வேண்டாம், ஆஃப் பண்ணாமல் வச்சுட்டு அப்படியே நாம் இதில் சேர்த்துக்கணும். ஃப்ளேமை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கணுங்க. 1 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே இதையும் சேர்த்து கொதிக்க வைக்கணும். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம தீயை ஆஃப் பண்ணிடலாம். நார்மலாக எப்போவுமே நம்ம ரசகுல்லா செய்யும்போது அதை பால் வாங்கி தான் செய்வோம். அதுவும் நம்ம டைரெக்டாக பாலில் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நிறைய ரசகுல்லா கிடைக்காது. இப்போ 1 லிட்டர் பாலில் நீங்கள் ரசகுல்லா செஞ்சால் கூட கொஞ்சமாக தான் கிடைக்கும். இப்போ செஞ்சுருக்கக்கூடியது ஜவ்வரிசியில் செஞ்ச ரசகுல்லா அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நாம் இதை சாப்பிடும்போது அப்படியே ரசகுல்லா சாப்பிட்ற ஃபீல் தான் இருக்கும். நான் இப்போ இந்த ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நாம் இதை பிச்சு பார்க்கும்போது கூட ரசகுல்லா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கோ அதே மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம வாயில் போடும்போது கூட நல்ல சூப்பராக ரசகுல்லா சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்கும். அதிக பால் வாங்கி நிறைய காசு செலவு பண்ணுறதை விட கம்மியான காசில் இந்த மாதிரி ஒரு ரசகுல்லா செஞ்சு கொடுத்து பாருங்கள். டக்குன்னு 2 நிமிஷத்தில் எல்லாருமே காலி பண்ணிடுவாங்க. நேரம் ஆக ஆக இது நல்லா இன்னும் ஊறிக்கிட்டே இருக்கும். மறுநாள் சாப்பிடும்போது இன்னும் நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரசகுல்லா எப்படி நமக்கு ஸ்பாஞ்சியாக இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது. வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வந்திருக்குது அப்படின்னு. கேழ்வரகும் தக்காளியும் வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. கேழ்வரகு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அது மட்டும் இல்லாமல் இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சட்டுன்னு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் அளவு எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் எல்லா அளவுகளும் எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஒரு டம்ளர் எடுத்து அந்த டம்ளர் ஃபுல்லாகவே நான் கேழ்வரகு எடுத்துக்கிறேன். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ருசித்து சாப்பிடக்கூடிய அளவுலையும் இருக்குங்க. நம்ம எந்த கப்பில் கேழ்வரகு எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு இது கூட சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம். சாதம் வடிக்கிறதுக்கு எந்த அரிசியை நம்ம பயன்படுத்துவோமோ அந்த அரிசியை நம்ம இதை சேர்த்துக்கலாம். அந்த அரிசி இல்லை அப்படின்னா ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய பச்சரிசியும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கை வச்சு பிசைஞ்சு கழுவிக்கலாம். கேழ்வரகில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸுமே இந்த கேழ்வரகில் அதிகப்படியாக இருக்குது. இதை நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ தண்ணியிலே இந்த மாதிரி கை வச்சு பிசைஞ்சு கழுவிக்கலாம். இதே மாதிரி இந்த தண்ணியை ஊற்றிட்டு நான் 2-3 முறை கை வச்சு பிசைஞ்சு தண்ணியில் கழுவி எடுத்துட்டேன். இப்போது வடிகட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறோம். கடைசியாக குடிக்கிறதுக்கு எந்த தண்ணி பயன்படுத்துவோம் அந்த தண்ணியில் 2 கப் அளவு ஊற்றிட்டு இதை நம்ம இப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு சேர்த்துக்கலாங்க. கொள்ளு சேர்த்துக்கிறதால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொள்ளு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுல கொள்ளுக்கு தான் முதலிடம் அப்படின்னு சொல்லலாம். அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு 1 கைப்பிடி அளவுக்கு நறுக்கி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் துண்டுகளை சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 1 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு விடாமல் வறுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருள் எல்லாம் நல்லா வறுபட்டு வரும். நல்லா வறுபடும் போது நிறம் நல்லா மாறி இருக்கும் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வரணும். நல்லா வறந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 5லேருந்து 10 பூண்டு கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதியாக கட் பண்ணி அதை ஸ்லைஸ் வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். ஒரே ஒரு மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போது 1 கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலைகள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சூட்லேயே இதை நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சேர்த்துக்கக்கூடிய பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டுருக்குது.
இப்போ இந்த சூட்லேயே ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதுவும் ஓரளவுக்கு வறுந்து வரணும். இது இருக்கக்கூடிய பச்சை வாடையும் போகணும். இன்றைக்கி நான் இதில் வரமிளகா சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். கொஞ்சம் சின்னதாக ஒரு பீஸ் மட்டும் சேர்த்துட்டு இதையும் இந்த மாதிரி நல்லா சூடுபடுத்தி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பொருட்களுமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதை நம்ம அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம். ஏற்கனவே நம்ம ஊற போட்டிருந்த பொருட்கள் எல்லாம் நல்லா ஊறி வந்திருக்குது. மினிமம் இது ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறி வரணும். அல்லது நீங்கள் காலையில் செய்கிறீங்க அப்படின்னா நைட்டு தூங்க போகும்போதே ஊற வச்சிடலாம். அப்படி பார்க்கும்போது காலையில் நல்லா ஊறி இருக்கும். நம்ம வந்த உடனே செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இது நைட்டில் தான் ஊற போட்டிருந்தேன். காலையில் எழுந்து வந்த உடனே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். உடனடியாகவே இதை செய்யணுன்னா தண்ணியை நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த பொருளெல்லாம் அப்படியே போட்டு மூடி போட்டு விட்டுருங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு 2 தக்காளி தேவைப்படும். இந்த 2 தக்காளியை இந்த மாதிரி ஸ்லைஸ் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் உள்ளே ஏதாவது புழுக்கள் இருந்தால் நமக்கு தெரியும். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய அளவில் தாங்க இருக்கும். இப்போ இந்த 2 தக்காளியை கட் பண்ணி இதில் போட்டுட்டேன். தக்காளி சேர்க்குறதுக்கு பிடிக்கல அப்படின்னா தக்காளி இல்லாமல் கூட நம்ம செய்யலாம். ஆனால் தக்காளி சேர்த்து செஞ்சோன்னா அருமையாக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. இப்போது தக்காளியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரே ஒரு வரமிளகா சேர்த்துக்கிறேன். இப்போது சின்ன பீஸ் இஞ்சி ஒன்று எடுத்துக்கிறேன். தோல் மட்டும் சீவிட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு சின்ன சின்னதாக இதில் கட் பண்ணி போட்டுக்கலாம். இஞ்சி சேர்க்குறதால நல்ல வாசனையாக இருக்குங்க. சின்ன பீஸ் இஞ்சி மட்டும் சேர்த்தா போதும். இப்போ நம்ம ஜீரகம் சேர்த்துக்கணும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஜீரகம் சேர்த்துக்கணுங்க. இப்போ நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம ஒரு வரமிளகா சேர்த்துருந்தோம். அதனால் மிளகு நான் இன்றைக்கி கம்மியாக சேர்த்துக்கிறேன். மிளகு மட்டுமே சேர்த்துக்கிட்டிங்கன்னா 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். முதல்லையே அதிகப்படியான தண்ணி சேர்க்கக்கூடாது. வெறும் 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி மறுபடியும் சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். கேழ்வரகு நல்லா ஊறி போயிருந்தால் அரைக்கிறதுக்கு கஷ்டமே இருக்காது. சட்டுன்னு நல்லா சூப்பராக அரைஞ்சி வந்துடுங்க. இப்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்திருக்கிறோம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப கெட்டியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி தண்ணியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள். மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் நல்லா வறுபட்டு வந்து ஆறி போயிருக்குது. ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வறுக்கும் போதே இதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருந்தோம். தேங்காய் சேர்த்துருக்கிறதால தண்ணி எதுவும் சேர்க்காம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துடணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்திருக்கிறேன். இந்த மாதிரி பேஸ்ட்டு அரைச்சி கிடைக்கும் நமக்கு. இது ரொம்ப ஈஸியாக சற்று நம்ம செய்யக்கூடியது. நல்ல வாசனையாகவும் இருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இது நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு அப்படின்னு எல்லாத்துக்கூடையும் பிசைஞ்சு சாப்பிட்டா கூட ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது நம்ம இப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா துணி வச்சு இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய மாவு இருக்கு இல்லைங்களா, அப்படியே இதில் ஊற்றிக்கலாம். இது புளிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க. நம்ம இதை தக்காளி சேர்த்துருக்கிறதால தக்காளியோட பச்சை வாடை அடிக்குமோ அப்படின்னு நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வேக வைக்காமல் இந்த மாதிரி ஓப்பன்லேயே வேக வச்சுட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். டெய்லி நம்ம அரிசியால் செஞ்ச இட்லி, தோசை செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி அதிகப்படியான கேழ்வரகு சேர்த்து ரொம்ப சாஃப்டான தோசை செஞ்சு சாப்பிட்லாம். தோசை மட்டும் இல்லை, இந்த மாதிரி நம்ம இட்லி ஊற்றி கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த இட்லி வெந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நார்மலாக நம்ம இட்லி, தோசை மாவு அரைச்சிட்டு நைட்டு ஃபுல்லாக நல்லா புளிக்க வச்சாதான், அதாவது மினிமம் 8 மணி நேரம் நல்லா புளிச்சாதான் அதில் தோசையும் இட்லியும் வரும். ஆனால் இது பார்த்திங்கன்னா புளிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. இது மாதிரி அரைச்ச உடனேயே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். நாம் இப்போ செஞ்ச சைடிஷ் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு சூப்பரான ஏற்ற ஒரு சைடிஷாக இருக்கும். அல்லது நீங்கள் இதுக்கு வேர்க்கடலை சட்னி, தக்காளி சட்னி, கார சட்னி இந்த மாதிரி எந்த சட்னி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு சுவையோடு இருக்குங்க. இதில் நம்ம தக்காளி சேர்த்து செய்கிறதால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் தக்காளியோட வாசனை, பச்சை வாடை அப்படி எதுவுமே இருக்காது. அந்த ஜீரகம், மிளகெல்லாம் சேர்த்து செய்கிறதால நல்ல வாசனையோடையும் இருக்கும்.
இதை நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுலையும் இருக்கும். டெய்லி நம்ம நார்மல் இட்லி தோசை செய்கிறதுக்கு இந்த மாதிரி கேழ்வரகு அதிகமாக சேர்த்து இட்லி தோசை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் நம்ம கடலைப்பருப்பு சேர்த்து செய்கிறதால அதோட சுவையும் இதில் இருக்குங்க. இப்போ நான் இட்லி செஞ்சு வச்சுருந்தேன், அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும் இட்லி. இதை நம்ம பிச்சு பார்க்கலாம் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நம்ம தோசை செய்யும்போது கொஞ்சம் கூட ஆப்ப சோடா போடவே தேவையில்லை. ஆனால் நீங்கள் இட்லி செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. அப்போ இட்லி கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வரும். தினமும் இட்லி தோசை செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக ரொம்ப ஈஸியாக வாரத்தில் 2 நாளாவது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. சவுச்சோ மட்டும் இருந்தால் போதுங்க, எவ்வளோ சோறு வேணாலும் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் சவுச்சோ வச்சு குழம்பு வச்சு பாருங்கள், அடுத்த முறை நீங்கள் கடையில் சவுச்சோ பார்த்தீங்கன்னா வாங்காமல் வரவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். சவுச்சோவை நல்லா கழுவிட்டு அதோட தோலை மட்டும் நல்லா இந்த மாதிரி சீவி எடுத்துக்கணும். மேல் பகுதியில் இருக்க தோலை இந்த மாதிரி நல்லா பீரர் வச்சு சீவிட்டு அதோட இடைகளெல்லாம் நிறைய தோல் கட்டி கட்டியாக இருக்கும், அதெல்லாம் நம்ம கத்தி வச்சு சீவி எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச சவுச்சோவை இதில் சேர்த்துக்கலாங்க. நாம் இப்போ செய்ய போகிற இந்த சவுச்சோ குழம்பு சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு இப்படி எல்லாத்துக்குமே நம்ம தொட்டு சாப்பிட்லாம். இன்னும் சொல்லப்போனால் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் இதை விட ஒரு சூப்பரான ஒரு சைடிஷ் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாங்க. இப்போ ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்குறாங்க. நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து சேர்த்தோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஒரு 5லேருந்து 10 உரிச்ச பூண்டு சேர்த்துருக்குறேன். மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய பூண்டு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம 5லேருந்து 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணி அதையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்லைஸ் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்ல காரமாக இருக்கக்கூடிய பச்சை மிளகா நல்லா கீரி சேர்த்துக்கணும். 4 பச்சை மிளகா சேர்த்துருக்குறேங்க. சப்போஸ் உங்ககிட்ட பச்சை மிளகாய் இல்லை அப்படின்னா வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். வரமிளகா சேர்த்துருக்கிறதா இருந்தால் நல்லா பிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய விதைகள் எல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கணும். இப்போ நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன். நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும், நல்ல கலரும் கொடுக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறாங்க. இப்போ நாம் வச்சுருக்கிற இந்த சவுச்சோவுக்கு இது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி பாசிப்பருப்பு இந்த மாதிரி ஊற வச்சுருந்தேன். பருப்பு நல்லா ஊறி போயிருக்குது. இப்போது இந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இந்த பருப்பு மட்டும் இப்போ எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த குக்கரில் இந்த காய் கூட இந்த பருப்பை சேர்த்துக்கலாங்க. அல்லது பாதி பாசிப்பருப்பும் பாதி துவரம்பருப்பும் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம், அதுவும் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம இதில் சேர்த்தாச்சு. தேவையான அளவு தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு குக்கர் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. இது நாம் ஒரு 2லேருந்து 3 விசில் விடணும். ஏற்கனவே பருப்பு நல்லா ஊறி போயிருக்கிறதால பருப்பு நல்லா வெந்துடுச்சு நமக்கு. இப்போ நம்ம கரண்டி எடுத்து இப்படி பார்த்தாவே அந்த பருப்பு நல்லா மசியும், அந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கும். காயும் நமக்கு நல்லா வெந்திருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். குக்கர் நம்ம ஓப்பன் பண்ணும்போதே நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும். இந்த குழம்புல நம்ம சப்பாத்தி, சாப்பாடு, பூரி, இட்லி, தோசை எல்லாமே தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நாம் தாளிக்கிறதுக்காக தாளிப்பு கரண்டி எடுத்து வச்சுக்கிறேன். இதில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் சேர்த்துருக்குறேன். 1/2 டீஸ்பூனுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. இந்த எண்ணெய் இப்போ நல்லா காயுது. நமக்கு கடுகும் ஜீரகமும் நல்லா பொட்டி வரணும். நம்ம குக்கரில் காய் வேக வைக்கும் போதே அந்த பூண்டு, வெங்காயம் 2மே அதுலேயும் சேர்த்துக்கலாம். சப்போஸ் குக்கரில் சேர்க்கலைன்னா இந்த மாதிரி தாளிக்கும் போது கூட கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம், அதுவும் நல்ல வாசனை இருக்கும். 4 வரமிளகாய் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலைகள் சேர்த்து இந்த மாதிரி நல்லா தாளித்து எடுத்துக்கலாங்க. சூப்பரான நல்லா கமக்கிற வாசனையில் ரொம்ப அருமையான ஒரு லஞ்ச் ரெடி பண்ணிட்டோங்க. அதுவும் இந்த ஒரு குழம்பு போதும், நம்ம எவ்வளோ சோறு வேணாலும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஒரு தடவையாவது சவுச்சோவை குழம்பு வச்சு பாருங்கள். அடுத்த முறை சவுச்சோ வாங்காமல் வீட்டுக்கு வரவே மாட்டீங்க. ஒரு முறை நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி குழம்பு வைத்தாங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. நமக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். சப்போஸ் உங்களுக்கு காலையில் 4 மணிக்கு சாப்பாடு கட்டணும் அப்படின்னா நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி பருப்பை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா காலையில் எழுந்த உடனே இந்த மாதிரி விசில் விட்டு எடுத்து தாளிச்சாவே போதுங்க. ரொம்ப அருமையான ஒரு குழம்பு ரெடி பண்ணிடலாம். அதுவும் ரொம்ப ஈஸியாக, ரொம்ப டேஸ்டியாக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.
வீட்டில் ஒரு டீ வடிகட்டி மட்டும் இருந்தால் போதுங்க, நாம் இதை சூப்பராக செஞ்சிடலாம். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் ஒரு பவுல்லேருந்து அரை பவுல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த பவுலில் தான் நம்ம தண்ணி அளவு எடுத்திருந்தோம். இப்போ இதே பவுலில் சர்க்கரையோ அல்லது வெல்லமோ எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரை கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம தண்ணி சேர்த்து வச்சுருந்த இந்த பாத்திரத்தை சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி நாட்டு சர்க்கரையும் இதில் போட்டுடலாங்க. இப்போது தண்ணி நல்லா சூடாகிட்டே இருக்குது. நம்ம போட்டிருந்த அந்த நாட்டு சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிடுச்சு. ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இதுக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். வெல்லத்தில் நிறைய மண் இருந்தது அப்படின்னா இந்த மெத்தடில் செய்யும்போது இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் அடியிலேயே தங்கிவிடும். நமக்கு இந்த வெல்லம் இதில் கரைஞ்சி கிடச்சாவே போதும். தண்ணி ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும், அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. வீட்லேயே பவுடர் பண்ண கோதுமை மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அல்லது கடையில் வாங்கின கோதுமை மாவு இருந்தாலும் அதில் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாங்க. வறுத்த ரவையாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம், வறுக்காத ரவையாக இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. 1/4 கப் அளவு சேர்த்தாச்சு. இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன்லேருந்தும் குறைவாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். கையில் 2 பிஞ்ச் போடுற மாதிரி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது. ஒரு 2 பிஞ்ச் எடுத்தோன்னா நமக்கு எவ்வளோ இருக்குமோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே தண்ணியில் நம்ம நல்லா கரைச்சி வச்சுருந்தா இந்த நாட்டு சர்க்கரையை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ஒரேடியாகவும் நம்ம ஊற்றக்கூடாதுங்க. அந்த தண்ணி நமக்கு நல்லா சூடாக இருக்குது. அதனால் ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரம் ஆனால் கூட இது கெட்டு போகவும் செய்யாது. நம்ம நல்லா இந்த மாதிரி ஒரு முறை கிளறி விட்டதுக்கு அப்புறமா மிச்சம் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அந்த தண்ணியையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த கரண்டி வச்சு ஒரு முறை இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு மிக்ஸ் ஆகி கிடச்சிருக்குது. இப்போ இதை ஓரமாக அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நாம் ஒரு ஈரமில்லாத மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 3 வாழைப்பழங்கள் சேர்த்துக்கலாங்க. எந்த வாழைப்பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய வாழைப்பழம் சேர்த்திங்க அப்படின்னா 2 வாழைப்பழம் சேர்த்தா போதும். இப்போ நல்ல வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்துருக்குறேங்க. இப்போ இந்த ஏலக்காய் கூட சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 முறை நல்லா சுற்றி எடுக்கணும். அப்போ தான் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நமக்கு நல்லா அரைஞ்சு கிடைக்கும். நல்ல பழுத்த வாழைப்பழமாக போடும்போது டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி நமக்கு நல்லா மைய அரைஞ்சு கிடச்சிருக்குது. இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடியதை இதில் சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்கள் வீட்டில் வாழைப்பழம் வாங்கி 2 நாள் ஆச்சு, நல்லா கொஞ்சம் கருத்து போயிருக்கு, தோல் கருத்து போன வாழைப்பழம் கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் பால் தான். எந்த கப்பில் நம்ம எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் 1/4 கப் அளவுக்கு எடுத்துருக்குறோம். கை வச்சு ஒரு முறை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஏற்கனவே லைட்டாக கொஞ்சம் சூடாக இருக்கும். இப்போ அந்த சூடெல்லாம் போயிருக்கும். அதனால் கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாங்க. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம், அல்லது கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி கை வச்சு பிசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. நம்ம பிசையும் போது ஒன்று கவனிக்கணும். ரொம்ப கட்டியாக ரொம்ப கல் மாதிரி இருக்கிற மாதிரியெல்லாம் பிசைஞ்சு வைக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் தான் நமக்கு நல்லா வரும். இந்த அளவு கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும். இன்னும் கொஞ்சம் பால் தேவைப்பட்டால் கூட நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 2 டீஸ்பூனுக்கு சேர்த்து அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவுக்கு நம்ம எப்படி மாவு பிசைவோமோ அதை விட கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும், அவ்வளோதான். இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். இதை நாம் அதிக நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் இதை நம்ம ஊற வைக்கணும், அவ்வளோதான். உடனடியாக நம்ம யூஸ் பண்ணுறதை விட கொஞ்சம் நேரம் கொடுத்து அதுக்கப்புறம் போட்டோன்னா நமக்கு நல்லா வரும். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சுக்கலாங்க. உங்களால் முடிஞ்சால் ஒரு அரை மணி நேரம் கூட நீங்கள் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா போடலாம். இப்போது நான் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் எடுத்து பார்க்குறேன். கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. இப்போ இந்த அளவுக்கு நமக்கு நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்குது பாருங்கள். இதை நாம் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கையில் கொஞ்சமாக நெய்யோ அல்லது கொஞ்சம் எண்ணெயோ இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுக்கக்கூடிய இந்த மாவுலேருந்து கொஞ்சம் ஒரு உருண்டை வர அளவுக்கு இந்த மாதிரி கையில் எடுத்துக்கலாம்.
நல்ல ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி நல்லா உருட்டி எடுக்கணும். இப்போ நம்ம ஒரு தட்டை இந்த மாதிரி கவுத்தி வச்சுக்கலாங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாங்க. தட்டில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா நெய்யை அப்ளை பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்ச இந்த உருண்டைகளை மேலே இந்த மாதிரி நல்லா அமுத்தி வச்சுக்கலாங்க. சின்ன சைஸ் வேணும்னா சின்ன சைஸில் போட்டுக்கலாம், அல்லது கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும்னா பெரிய சைஸில் கூட போட்டுக்கலாங்க. எப்படி போட்டாலும் டேஸ்ட் நமக்கு நல்லா தான் வரும். இப்போ இந்த மாதிரி நம்ம போட்டாச்சு. எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம ஒரேடியாக செய்யும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி எடுத்து நம்ம கையில் வடை தட்டுற மாதிரி எடுத்து வச்சு தட்டுட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு எடுத்துக்கலாங்க. இதில் நம்ம அந்த வாழைப்பழம் ஏலக்காயெலாம் சேர்த்துருக்கிறதால டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்கக்கூடியதை இந்த மாதிரி எண்ணெயில் எடுத்து போட்டாவே போதும். நார்மலாக நம்ம அதிரசம் செய்யணும் அப்படின்னா அரிசி மாவை ஊற வச்சு அதுக்கப்புறமா நல்ல பக்குவம் எல்லாம் பார்த்து செஞ்சால் மட்டும்தான் நமக்கு அதிரசம் நல்லா வரும். ஆனால் இனி நமக்கு அதிரசம் செய்கிறதுக்கு அரிசி மாவு கூட தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு வச்சு கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அதிரசம் சாப்பிட்றத விட டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னா சொல்லலாம். ஓரளவுக்கு நமக்கு கலர் மாறினதும் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாங்க. நம்ம மாவு நல்லா டைட்டாக பசைஞ்சோம் அப்படின்னா இதில் நிறைய வெடிப்புகள் வரும். மாவில் கொஞ்சம் இலக்கமாக பசைஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு அதிகமாக வெடிப்புகள் வராமல் இருக்கும். உள்ளேயும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி நல்லா வெந்து கிடைக்கு. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்து வைக்கலாம். இந்த மாதிரி தட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஓட்டை போடுறதுக்கே சரியாக வரல அப்படின்னா இந்த மாதிரி டீ வடிகட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். டீ வடிகட்டியோ இந்த மாதிரி சாதாரண வடிகட்டியோ பின்னாடி திருப்பி வச்சுட்டு மாவு கொஞ்சமாக எடுத்து வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டி கொடுத்துக்கலாம். மாவு நல்லா தட்டினதுக்கப்புறமா விரல் வச்சு இந்த மாதிரி ஒரு ஓட்டை நடுவில் போட்டு கொடுத்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் இந்த மாதிரி வைக்க வேண்டியதுதான். கையில் தொடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. கையில் எடுத்து நமக்கு நடுவில் ஓட்டை போடுறதுக்கு வரல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி ஈஸியாக போட்டு எடுத்துக்கலாம். இதுவும் நமக்கு அதே டேஸ்ட்டில் வரும். சைஸ் நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த சைஸுக்கு போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப எளிமையாக டக்குன்னு ஈஸியாக அதிரசம் செய்யணும் அப்படின்னா இந்த மெத்தடில் செய்யலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.